சீதைக்கு ராமனுக்கும் பட்டாபிஷேகம் அல்லோலப்படுறது. 4 கடல்லேருந்தும் தண்ணீர் விடுறதுறாங்க அபிஷேகத்துக்கு. ஆனால் அனுமாரோட நண்பர்கள் இருக்கும் பொழுது கடல்லேருந்து தண்ணீர் விடுறதா கஷ்டம். அப்படி பெரிய விழா. குகன் வந்திருக்கான், சுக்ரீவன் இருக்கான், விபீஷன் இருக்கான், எல்லாரும் பட்டாபிஷேகத்தை பார்க்குறான். அது வால்மீகி ராமாயணத்துப்படி அரியணையில் சீதையை ராமனை உட்காத்தி வச்சு வசிட்டர் திருமஞ்சனம் பண்ணி தீர்த்தம் அபிஷேக ஜலத்தை கொட்டி அபிஷேகம் பண்ணி கிரீடத்தை வச்சார். அது அபிஷேகம் பண்ணி தலையில் கிரீடத்தை வைப்பார். இது பட்டாபிஷேகத்துக்கு முக்கியமான இல்லை. இந்த நிகழ்ச்சியை கம்பனும் பாடுறான். அவன் சொல்கிறான், அரியணை அனுமன் தாங்க, ராமபிரான சிம்மாசனத்தை அனுமன் தாங்கினான். அங்கதன் உடைவாளேந்த. அங்கதன் என்ன பண்ணிட்டான், ராமபிரானுடைய உடைவாளை ராஜாவினுடைய கத்தியை வச்சுட்டு அப்படி மெய்காப்பட ஸ்டைலாக இருக்கான். அங்கதனும் வாலியினுடைய மகன். அங்கேருந்து கிரீடத்தை கொண்டு வந்து ராமன் தள்ள வைக்கணும். அது ஊர் பெரிய மனுஷன் தானே கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த பட்டாபிஷேகத்துக்கு கம்பர் தான் நன்றி கடனை செலுத்துகிறார். யார், சடையப்ப வள்ளல் குலத்தவர்கள் கொண்டு போய் கொடுத்தாங்களாங்கிற இடத்து. அந்த காலத்திலேயே கம்பன் பிறந்த தேரடிலிருந்து ராமபட்டாபிஷேகத்துக்கு சடையப்ப வள்ளலுடைய முன்னோர்கள் போய் கிரீடத்தை கொடுத்தான் அப்படின்னு அவர் நல்ல இடம் கொடுத்துட்டான். அது அழகு, அவனை நன்றி செலுத்திட்டான். அப்புறம் வசிட்டனே புனைந்தான் பலி. வசிஷ்டன் கிரீடத்தை வச்சான். யாருக்குன்னு மட்டும் அந்த பாட்டில் இப்படி ஒரு பாட்டு எழுதுவாங்க கம்பன். ஏன் யாருக்குங்கிறத விட்டாங்க கம்பன்? இது கூட தெரியாத ராமபட்டாபிஷேகம் ராமனுக்குன்னு அர்த்தம். தாலி கட்டியாச்சு அப்படின்னா மணமகளுக்கு தான் அர்த்தம். ஏன்னா உனக்கு எனக்கு தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கம்பன் மெனக்கெட்டு பண்ணியிருக்காது. ஏன்னா ராமனுக்கு அப்படி கிரீடத்தை வச்ச பொழுது அந்த பட்டாபிஷேகத்தை பரமசிவன் பார்த்துட்டு இருக்கார். பரமசிவன் பட்டாபிஷேகத்தை பார்த்துட்டு இருக்காருன்னா அவருக்கு தான் தெரியும். அவர் அவசரப்பட்டு ராவணனுக்கு வரம் கொடுத்துட்டு ராவணன் படுத்தின பாடு உலகத்தை. ராவணன் நாமெல்லாம் பகவானுக்கு என்ன பண்ணுறோம், மொட்டை அடிச்சுக்கிறோம், மயிரை மட்டும் கொடுத்துட்றோம். அவன் தலையே வெட்டி கொடுத்துட்டான் ராவணன். அவன்ட்டு நிறைய தலை இருது, எக்ஸ்ட்ரா இருந்து வெட்டினான். 10 தலையே வெட்டி போட்டான். ஆனால் பரமசிவன் வெட்ட தலை முளைக்கணுட்டார். அப்புறம் அவன் யார் ஜெயிக்கிறது? அவனே ராமபிரான் பிரம்மாஸ்திரத்தால் தலையை வெட்டாமல் கடைசியில் கொண்டு உலகத்தை நலம் பெஞ்சிருக்கார். அதனால் ராமபிரான்கிட்ட பரமசிவனுக்கு அவ்வளோ ஈடுபாடு. அந்த ராமபிரானை பார்த்துட்டு இருக்கிற பட்டாபிஷேக காட்சியை கைலாசிலேருந்து பார்க்குறார். வசிட்டர் கிரீடத்தை வச்சுட்டார். ஆனால் வசிட்டர் முகூர்த்தத்தினாக்கில் கொஞ்சம் அப்படி ஸ்லைட்டாக நகர்த்தி வச்சுட்டாராம். இந்த இடத்துல கொஞ்சம் டைட்டாக இருக்குது ராமபிரான். அப்போது பரமேஸ்வரன் சொன்னார், பார்வதி இங்கே கொஞ்சம் டைட்டாக இருக்குது பார்வதி அப்படின்னார். சிரிச்சாவோ, பட்டாபிஷேகம் அவருக்கு நடக்குது, உம்ம தள்ள ஒன்றுத்தையும் காணும், இங்கே டைட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, என்ன இதாச்சு உங்களுக்கு? இல்லை, ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதுனா ராமபிரானுக்கு மட்டும் இல்லாமா பட்டாபிஷேகம், உலகத்துக்கு முழுக்க பட்டாபிஷேகம். ஏன்னா ராமன் தான் எல்லாம். சர்வம் கலு இதம் பிரம்ம, எல்லாமே எம்பெருமான் தான். எம்பெருமான் வேறு வேறு இல்லையானா எல்லாத்துக்கும் அவன் தான் உயிர். என் உள்ளத்துலேயும் அவன் தான் இருக்க, என் உயிரும் அவன் தான், உன் உயிரும் அவன் தான், என் ஆத்மாவன் தான், உன் ஆத்மாவும் அவன் தான். அதை நான் உணர்ந்தவன். அதனால் ராமன் தான் நான் தாராளமாக சொல்லிப்பேன். அந்த மாதிரி இருக்கிற நிலையில் கிரீடம் வச்சா எனக்கு வச்சா மாதிரி. அதனால தான் இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன். இங்கே பாரு அப்படின்னார். அதுக்குள்ளே லக்ஷ்மணன் பார்த்துட்டார். சிட்டர் வந்தார், கிரீடத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் போல இருக்கே அப்படின்னு. உடனே வசிட்டர் புரிஞ்சு போச்சு, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணினார். பரமசிவன் ரைட், இப்போ சரியா இருக்கு பற்றியா பார்வதின்னு சொன்னார். இந்த வரலாறு எங்கே இருக்குது ராமாயணத்தில்? வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, கம்பராமாயணத்தில் ஏன் ராமன் பெயர் இல்லைங்கிறது விளக்கமாக இந்த வரலாறை பெரியவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த வரலாறு ஓகே தான். ஏன்னா இது வேதாந்த கருத்து. உலகத்தில் உள்ள எல்லா பொருளுமே ராமன் தான். ஏன்னா எல்லாத்துக்கும் உயிர் அவன் தான். அதை உணர்ந்துட்டோன்னா அப்புறம் உங்களுக்கு எனக்கு ஏன் சண்டை வருது? நீங்கள் என்னை திட்டினீங்களா, நான் உடனே என்ன பண்ணுவேன், நீங்கள் வேறு நான் வேறு தான் சண்டைக்கு வருவேன். நானே திடீர்னு நாக்கை கடிச்சுட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? அப்புறம் அதே மாதிரி நீங்கள் ஏதோ தாக்கிட்டீங்க, அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்குள்ளேயே ராமன் தான் இருக்கா, எனக்குள்ளேயே ராமன் தான் இருக்கா. நான் செஞ்ச பாவத்துக்கு ராமன், உங்களுக்குள்ள ராமன் எனக்கு 2 அடி வைக்கிறான் உங்கள்கிட்ட. இந்த எண்ணம் வந்துடுதுன்னா அப்புறம் என்னங்க ஆகும் உலகம்? ஆஹா, அப்படித்தான் ராமன் உலகத்தை ஆட்டம். ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதா, ராமபூதம் ஜெகதபூத், ராமே ராஜ்யம் பிரசாசன். ராமராஜ்யத்தில் என்ன நடந்தது? எல்லாருமே ஒத்தொத்தரே ராமனாக பார்த்தார். அந்த வால்மீகி ராமாயண ஸ்லோகத்தின் அடிப்படையில் இந்த வரலாறு உள்ளவர். அப்படி பரமசிவனதை காட்டி கொடுத்தார். ராம பட்டாபிஷேகம் என்பது நமக்கெல்லாம் பட்டாபிஷேகம்.
ஜகத்துக்கெல்லாம் பட்டாபிஷேகம், அனைவருக்கும் பட்டாபிஷேகம். அந்த பட்டாபிஷேகம் நடந்து எல்லாரும் உள்ளே ராமனை பார்த்து நாம் ஒருத்தரை நேசித்து நமக்கு இருக்கக்கூடிய கெடுதல் நல்லதெல்லாம் இன்னொருத்தர் கொடுத்து வரல. தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற உயர்ந்த மந்திரத்தை உணர்ந்து இந்த ராம பட்டாபிஷேகத்தை அனுபவித்து மகிழ்வோமாக. இப்படி உங்களுக்கு ஒரு வரிசையாக சில தகவல்கள் சொன்னோம். தெரிந்த விஷயங்களில் தெரியாத பகுதிகளை காட்டும். இப்படி தெரிந்ததும் தெரியாதையும் அனுபவித்த உங்களுக்கு சக்கரவர்த்தி திருமகன் எம்பெருமான் ராமபிரானை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.